ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் கொத்தவரக்காய் கிரேவியாக செஞ்சுருக்கிறேன். அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொத்தவரக்காய் நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி அதை வேக வைக்கலாம். இப்போ ஒரு வாணலில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயை வேக வச்சு எடுக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம். நான் பூண்டு பல் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் 4 சேர்த்துருக்குறேன். நீங்கள் 6 கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ப்ளைன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்து கொரப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அந்த காயில் இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இது காயில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது இதில் அந்த ஜாரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஏன்னா இது ஆல்ரெடி வேக வச்சதுனால நம்ம வேறு எதுவும் பண்ண தேவையில்ல, லாஸ்ட்டாக மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போது பேனில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினதை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விடலாம். இப்போ ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கிட்ட தனியா பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கிட்ட ப்ளைன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் வேணால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம காயில் காரம் போட்டு மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் கடல மாவு தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ ஸ்லோ குக்கில் வச்சுக்கோங்க. இப்போ அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை மிக்சியில் அரைச்சதை நம்ம அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விடலாம். அதை பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடலாம். இப்போ நல்லா கொதி எண்ணெய் திரிஞ்சு கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 2 ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துக்கலாம். புளிச்சது சேர்த்தாலும் சரி, இல்லை நார்மலாக புளிக்காத தயிராக இருந்தாலும் சரி, அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற காயை எடுத்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டம்ளர் கிட்ட நம்ம தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். தண்ணி அதிகமாக விட வேண்டாம், ஏன்னா ரொம்ப தண்ணி மாதிரி போயிடும். நம்ம திட்டமாக தண்ணி விட்டாக்கா அது பார்க்குறதுக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கும், கிரேவி கன்சிஸ்டன்சிக்கும் இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி ஒரு 10 to 15 நிமிஷம் கிட்ட மூடி வச்சாவே போதும். கிரேவி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு திக்காக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா தோசை, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். மறுபடியும் செஞ்சு திருப்பி இவங்க வீட்டில் கேட்பாங்க அந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லி.
அவ்வளோ டேஸ்டியாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.